திண்டுக்கல் மாவட்டம் பித்தளைப்பட்டி ஊராட்சி ஐயப்ப பக்தர்களின் 17ஆம் ஆண்டு பூக்குழி அன்னதான நிகழ்வு பித்தளைப்பட்டி ஊரில் அமைந்திருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில் திருமண மண்டபத்தினுள் அன்னதான நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்னதான நிகழ்ச்சியில் உள்ளூர் பொதுமக்களும் மற்றும் வெளியூர்களிலிருந்து வரும் பொதுமக்களும் அன்னதான நிகழ்வில் பங்கேற்றனர். ஐயப்ப பக்தர்களின் சார்பாக இவ்விழாவிற்கு வரும் அனைத்து அன்பர்களையும் வருக வருக என ஐயப்ப பக்தர்களின் சார்பாகவும் யூடியூப் சேனல் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கின்றோம். 17ஆம் ஆண்டு பூக்குழி திருவிழா மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காவல் தெய்வம் காளியம்மன் அருள் ஆசியோடு இப்பதிவை உங்கள் மனதினுள் பசுமையாக என்றும் உங்கள் மேகா சுந்தர் மீடியா யூடியூப் சேனல் வழியாக வீடியோவிற்கு வரவேற்கிறோம். மேகா சுந்தர் மீடியா யூடியூப் சேனல் லைவ் பண்றாங்க, நீங்க சேனல்ல பாத்துக்கலாம். மேகா சுந்தர் மீடியா யூடியூப் சேனல் இந்த ஆன்மீக நிகழ்வை லைவ்ல காட்டுறாங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் பக்த கோடிகள் அமர்ந்து பார்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். மாலைப்பட்ட சுவாமிமார்கள் வேண்டுதல் வைத்த பக்த கோடிகள் ஊர் சார்பாகவும் குருசாமி சார்பாகவும் அழைக்கிறோம். விரைவாக திடலுக்கு வருமாறு வேண்டுகிறோம். சரியாக 6 மணி அளவில் தொடர்ந்து 6:05 இந்த பூக்குழி இறங்கும் நிகழ்வு அரங்கேற உள்ளது. நினைத்த காரியத்தை வெற்றியடைய நமது எதிர்கால வாழ்வு நலமாக அமைய நோய் நொடியின்றி நோயற்ற வாழ்வாக குறைவற்ற செல்வமாக பட்டி பெருகி பால்பான பொங்குமாக வந்த வினையெல்லாம் வழியோடு போய் நலமான வாழ்க்கையும் வளமான வாழ்க்கையும் திடமான வாழ்க்கையும் அமைதியான வாழ்க்கையும் அமைய நமது மண்ணின் 7 தெய்வங்களும் கலிக வரதன் ஐயப்பனின் அருளும் நமது மண்ணிற்கு கிடைத்துள்ளது. அந்த தொடர்புதான் நாம் 17வது ஆண்டை நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எந்த கிராமத்திலும் இல்லாத ஒரு நிகழ்வாக சமத்துவம் நிறைந்த பக்தி நிறைந்த அமைதியும் அன்பு நிறைந்த மண்ணாக இந்த பித்தளை மாநகர் அமைந்துள்ளதற்கு நமது முன்னோடிகளுக்கும் நமது தலைவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் நாம் நன்றி கடனும் பற்றிருக்கிறோம் அரங்கேற உள்ளது. ஆங்காங்கே நின்றிருக்கும் பக்தர்கள் தயவு செய்து அமர்ந்து பார்க்கணும். பின்னாடி இருக்கவங்களும் சேர்ந்து பார்க்கலாம். உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா பார்க்கலாம். தயவு செய்து அமர்ந்து பாருங்க, தயவு செய்து உட்கார்ந்து பாருங்க. எல்லாம் சாமியோட மைதானம் தான், இன்னொன்னு பார்க்க வேணாம். கோவில் முன்பு அமர்வது கோவில் முன்பு அமர்ந்து பார்ப்பது புண்ணியம், கோபுர தரிசனம் புண்ணியம் என்பதை போல பூக்குழி இறங்கும் நிகழ்வை தன் கண்களால் தரிசனை கிடைப்பது நமக்கு பாக்கியம். அதற்கு நமது தெய்வங்களும் பெரியோர்களும் ஆன்மீக சான்றோர் பெருமக்களும் ஆசியுடன் இந்த அரிய ஒரு நிகழ்வு அரங்கேற உள்ளது. மாலை போட்ட சுவாமிமார்கள் வேண்டுதல் வைத்த பக்த கோடிகள் கோவில் முன்பு குருசாமிகளின் ஆலோசனையுடன் வந்து சேருமாறு அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக அரிய நிகழ்வை மேகா சுந்தர் மீடியா யூடியூப் சேனலின் வழியாக லைவாக நமக்கு இந்த நிகழ்வை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மேகா சுந்தர் மீடியா நிறுவனங்களுக்கு எல்லா வல்ல இறைவன் அனைத்து செல்வங்களும் வழங்குமாறு வேண்டுகிறோம். கண்ணுல அப்படியே உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எல்லாமே உட்கார்ந்து பார்க்கலாம். தயவு செய்து உட்காருங்க. குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் பாதுகாப்பாக தன் குழந்தைகளை வைத்துக் கொள்ளவும்.
கண்ணுகளா கொஞ்சம் உட்காருங்க கண்ணுகளா, உங்களை தான் சொல்றேன். இந்த குழந்தைய வச்சுக்கிறது எல்லாம் உட்காருங்க. உட்கார்ந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வரும், அந்த கூட்டம் அதிகமா வரும். நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். அப்படியே உட்காருங்க பாருங்க. தயவு செய்து சொல்றேன், நின்று பார்க்கும் ஆண்களா இருந்தா நீங்க ரோட்ல போய் பாருங்க. மற்ற தாய்மார்கள் குழந்தைகள் வந்து அமரட்டும். இது கோயில் மைதானம். அந்த ஐஸ் வண்டி அந்த அந்த ரெண்டுமே ஐஸ் வண்டி தான். கொஞ்சம் ரோட்டுக்கு வந்து போடுங்க தோழர்களே, மக்கள் கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சிடும். இரண்டு வண்டிகளையும் நீங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் போடுமாறு வேண்டுகிறோம். தயவுசெய்து உட்காருங்க மாலை போட்ட சாய்மார்களை, உட்காருங்க கண்ணுகளை. இளைஞர்கள் அப்புறம் ரோட்ல போய் கூட நில்லுங்க. தாய்மார்கள் குழந்தைகள் வந்து அமரட்டும். இருபுறமும் நின்று கொண்டிருக்கும் இளைஞர்கள் தாய்மார்கள் அமர்ந்து இந்த ஆன்மீக நிகழ்வை பெற்று ஐயனின் அம்மன் ஆசியும் அருளும் பெற்று செல்லுமாறு வேண்டுகிறோம். சரியாக நிமிடங்களில் கேட்டவரம் கிடைக்கும். கலியுக வரதம் ஆதரின் தோழம் அன்னதான பிரபு சாமியே சரணமையப்பா சபரிமலை வாசன் முருகரின் சோதரன் பிள்ளையாரின் சோதரன் ஈஸ்வரனின் மகன் ஹரிஹர சுதனின் ஆன்மீக அருளால் இந்த பித்தளை பெட்டி வாழ்வாங்கு 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 வாழ நாம் கொடுத்த ஜென்மமாக, கொடுத்து வைத்த ஜென்மமாக நாம் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம். வரும் தலைமுறைகளும் பிறக்க எல்லாம் அல்ல அந்த காளி தாயும் பகவதி அம்மனும் முத்தாள் அம்மனும் வரதராஜ பெருமானும் மண்டு கோயிலும் விநாயகரும் காக்கும் கடவுளாக நம்மை எல்லையில் காத்துக் கொண்டிருப்பது என்பதை யாம் செய்த புண்ணியம், இந்த மண்ணு செய்த புண்ணியம், இந்த மக்கள் செய்த புண்ணியம், முன்னோர்கள் செய்த புண்ணியம், முன்னோர்களின் ஆசையோடு இந்த 17 வரம் வரதராஜ பெருமாள் சமேத ஸ்ரீதேவி பூதேவி அம்மா கிடைத்தது பெரிய வரம், மண்டுமேல் கிடைத்தது பெரிய வரம், முனியப்பன் சுவாமி கிடைத்தது பெரிய வரம், எல்லாவற்றுக்கும் மூல புதுப்பொருளாக விநாயகர் பெருமான் கிடைத்தது பெரிய வரம். எந்த கிராமத்திலும் இல்லாத ஒரே நேர்கோட்டில் ஒரே வரிசையில் அமைந்த ஒரே ஊர் நமது மண்ணின் மையம் புத்தக மாநகர் என்பதை பெருமையுடன் எதிர்பார்ப்புடன் கூறிக்கொள்ளலாம். ஆகையால் இந்த முன்னோர்களின் ஆசியோடு குருசாமிகளோடு ஆலோசனையுடனும் 17வது ஆண்டின் பூக்குழி இரண்டு நிகழ்வு சற்று நேரத்தில் அரங்கேற உள்ளது. மாலைப்பட்ட சுவாமிமார்கள் வேண்டுதல் வைத்த பக்தர்கள் கோயில் முன்பு வருமாறு அன்போடு 1 மணி நேரம் நிகழ்வு தான். எல்லாம் சேர்ந்து பார்க்கட்டும். உட்காருங்க. இளைஞர்களோட தள்ளி நில்லுங்க. தாய்மார்களும் குழந்தைகளும் அமர்ந்து பார்க்கட்டும். ஐயப்பனும் கருப்பனும் இரண்டும் இந்த அரிய நிகழ்வு சற்று நேரத்தில் அரங்கேற உள்ளது. எல்லாம் இறைவனை பிரார்த்தனை செய்து ஊர் பொதுமக்களும் நமது ஐயப்பமார்கள் பயபக்தரை இறங்குவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுமாறு விழாக்குழுவின் சார்பாகவும் ஊர் பெரிதரகாரர்களின் சார்பாகவும் பசுதாரர்களின் சார்பாகவும் குருசாமியின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். நமது ஐயப்ப பக்தர்களும் வேண்டுதல் பக்தர்களும் பத்திரமாக சுகமாக இதமாக இந்த பூக்குழி வழங்க பிரார்த்தனை நிற்கும் பக்திமார்கள் அமர்ந்து பார்க்குமாறு வேண்டுகிறோம். குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் பாதுகாப்பாக மணியில் அமர்த்தி வைத்திருக்குமாறு வேண்டுகிறோம். முயற்சியின் மிகனால் இங்கே அங்கே ஓடச் செல்லும் குழந்தைகள். ஆகையால் நேரடியாக நமது மண்ணின் மைந்தர்கள் நமது ஊரின் பிள்ளைகள் இந்த வேண்டுதலை வச்சு 48 நாள் விரதம் வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம உலகம் நல்லா இருக்குன்னு சொல்லி மனசார வேண்டிட்டு இறங்குறாங்க. ஆகையால் நீங்களும் மனசார நல்லபடி வேண்டிட்டு கொஞ்சம் அமர்ந்து உட்காருங்க. பேச்சுக்காம அம்மா உட்காருங்க. நாங்கள் மட்டும் பின்னாடி போங்க. சொல்றேன்ல உட்கார்ந்தா எல்லாமே தெரியுமா? கனவே உட்காரு. யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. தயவு செய்து யாரும் எந்திரிக்க வேண்டாம். அமர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்வு ஆன்மீக நிகழ்வு, அரிய நிகழ்வு. அமர்ந்து பாருங்கள். இந்த மண்ணின் பெருமை என்னவென்றால் நமது ஊரில் வாழ்ந்து பிறந்த பக்தர் மட்டும் அல்ல, பக்கத்தூர்ல இருந்து வேண்டுதல் வச்சு வந்து இறங்குறாங்க. அது நம்ம காளியாத்தா பண்ண புண்ணியம்.
வரதராஜசாமி, அண்ணாமலை, உண்ணாமலை, மண்டு கோயில், முத்தாளம்மன், பகவதி அம்மன், விநாயகன், முனியப்பனோட ஆசியோட தெரிஞ்சு இந்த மண்ணோட மகிமை தெரிந்து நமது ஊர் மட்டும் மக்கள் மட்டுமல்லாமல் பக்கத்தூர் இருக்கிற பக்தர்கள் வந்து இறங்கும் நிகழ்வு அரங்கேறுகிறது. ஆகையால் மனதே வேண்டிக்கங்க. கொஞ்சம் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். பக்தர்கள் தயவு செய்து அமருங்கள். நான் இருக்க கூட்டம் மூடும். தயவு செய்து எந்திரிக்க வேணாம், யாருமே எந்திரிக்க வேணாம். பக்தர்கள் இறங்கி வரும்போது அவங்கள வந்து மனசார வேண்டிக்கங்க. பார்த்தாலே புண்ணியம் தான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க இறங்கி வரத பார்த்தாலே உங்களுக்கு போதும். நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் போயிடும். நல்ல நிகழ்வுகள் மட்டும் நடக்கும். ஆகையால் யாரும் எந்திரிச்சு உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அமர்ந்து இந்த ஆன்மீக அரிய நிகழ்வை பார்க்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். இந்த வருடம் நமது மண்ணிற்கும் இந்த நிகழ்வுக்கும் பெருமை சேர்க்கும் குருமார்கள் வெங்கடேஷ் மற்றும் வைரமுத்து ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஊரின் சார்பாகவும் ஊர் முக்கியஸ்தரின் சார்பாகவும் பட்டதாரின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். ஏனால் அவர்கள் இரவு பகல் பாராமல் நமக்காக அந்த வைரமுத்து ஐயாவும் வெங்கடேஷ் குருக்களும் நமக்காக அவங்க வந்து வேண்டி அவங்க வந்து விரதம் இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஆகையால் அவங்க குடும்பமும் மென்மேலும் வளரணும். வருடம் வந்து அவங்களே வந்து இந்த அரிய நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கணும்னு ஊர் சார்பாக கேட்டுக்கொண்டு மீண்டும் அதான் சொல்றேன். நானு கொஞ்சம் நிக்காம உட்கார்ந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சுவாமிமார்களை கெஞ்ச விடாதீங்க. ஏன்னா இன்னும் இருக்கிற கூட்டம் வரும், நேரம் நெருங்குது. ஏன்னா அவங்க உணர்ச்சியில் விளம்ப அதிகமா ஒடியாருவாங்க. குழந்தைகளை வைத்து தாய்மார்கள் தங்களது குழந்தைகளை பாதுகாப்பாக அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஏன்னா ஒருவாருவாங்க குழந்தைகளை என்ன இரண்டு ஒருவாருவாங்க. ஆகையால் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பாதுகாப்பாக வைக்கவும். மாலை போட்ட சுவாமிமார்கள் வேண்டுதல் வைத்த பக்தமணிகள் பூக்குளிக்கும் திரைக்கு முன்பாக குளித்துவிட்டு வந்து நிற்குமாறு வேண்டுகிறோம். காலமும் நேரமும் நெருங்கிவிட்டது. இதோ நமது காக்கும் கடவுள் கலியுக வரதன் சாஸ்தாவின் ஆஸ்தியுடன் காளியம்மன் கோயிலில் ஐயப்ப பக்தர்களின் சார்பாக நடாத்தும் 17வது ஆண்டின் பூக்குழி இறங்கும் நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் அரங்கேற உள்ளது. யாரும் உணர்ச்சி வசப்படாமல் ஆங்காங்கே அமர்ந்து போருமாறு வேண்டுகிறோம். இன்னும் கூட்டம் வரும், ஆனா சொன்ன கேட்கவே மாட்டீங்க. என்னன்னு தெரியல. கண்ணுகளா கொஞ்சம் உட்காருங்க. இன்னும் வருவாங்க, கொஞ்சம் உட்காருங்க. உட்கார்ந்து பாருங்க. அப்ப அந்த குடிக்கிற சாமிமார்கள் கொஞ்சம் தள்ளி குடிங்க. தண்ணி இங்க வருது, உட்கார்ற இடத்துல வருது. குடிக்கும் சாமிமார்கள் பக்தர்கள் கொஞ்சம் தள்ளி குடிங்க. கேளுங்க. எல்லாம் உட்கார முடியாது. தண்ணி புறங்க வருது, தண்ணி புறங்க வருது. குடிக்கும் சாமி கொஞ்சம் தள்ளி நின்று குடிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். அந்த மருத்துவமனை தள்ளி குடிக்க சொல்லுங்க. குளிக்கும் சுவாமிமார்கள் கொஞ்சம் தள்ளி குளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஏன்னா தண்ணி வந்து உட்கார வரைக்கும் வருது. கொஞ்சம் போங்க, தள்ளி நின்று குடிங்க. அதாவது அதே நேரத்தில் வந்து வயிறு தண்ணிக்குள்ள வருது சாமிங்களா. கண்ணுங்களா மைக் செட் போற முத்துக்குள்ள தண்ணி வாங்க. வயிறு தண்ணிக்குள்ள போகுது, என்னன்னு பாத்துக்கங்க. பார்வை நன்றி. கண்ணுங்களா கொஞ்சம் தள்ளி நம்ம தள்ளி குடிப்போங்க. பூக்குழி இறங்கும் சுவாமிமார்கள் உற்சவருக்கு பின்பு வரிசையாக நிற்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். பூக்குழி இறங்கும் சுவாமிமார்கள் குருசாமிக்கு பின்பாக வரிசையுடன் அமைதியுடன் சீராக நின்று அம்மனின் ஐயனின் அருள் வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். இந்த உன்னத நிகழ்வுகள் உருசியமாக திகழ்ந்த நமது ஐயா வாசவனம் ஐயா அவர்களின் ஆத்மா இங்கே உலகிக் கொண்டிருக்கிறது. அந்த ஐயாவின் ஆசையும் அத்தனும் நம்ம எல்லாம் அவர் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். வாசனம் சாமி ஐயா அவர்களின் ஆத்மாவின் ஆசையுடனும் தற்போது குருக்களாக குருசாமிகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் கணேசன் ஐயா, சண்முகம் ஐயா,
கருப்பையா சாமி அவர்கள் குருசாமியாக இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மாசானம் ஐயா அவர்களின் ஆத்மா ஆசியுடனும் நமது இந்த மூவரின் சண்முகம் சாமி, கணேசன் சாமி, கருப்பையா சாமி மற்றும் தொடர்ந்து இருக்கும் அனைத்து சாமிகளின் ஆசிப்புடன் இந்த 17வது ஆண்டு சீரும் சிறப்பமாக வெங்கடேஷ் ஐயா குருக்களும் வைரமுத்தையா குருக்களின் நல்ல ஆதரவுடன் அரங்கேற உள்ளது. ஆகையால் பெருமையுடன் நிதானத்துடன் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற பொறுமையாகவும் நிதானமாகவும் நீர் புத்தகங்கள் நிகழ்வை நிதானமாக செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் பக்தர்கள் தயவு செய்து அமர்ந்து பார்க்குமாறு வேண்டுகிறோம். சொன்னவங்க கேட்க மாட்டேங்க. சட்டப்பட்டி மக்கள் சொன்ன கேட்கும் பழக்கம் உள்ள மக்கள் தயவு செய்து அமர்ந்து இன்னும் கூட்டம் வந்துடும். மக்கள் ஏழையும் உயர்வாங்க. பெற்றோர்கள் குழந்தைகள் ஏற்றிருக்கும் பெற்றோர்கள் பாதுகாப்பாக ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஒரு முக்கிய அறிவிப்பு. பூக்குழி இறங்கும் ஐயப்பமார்கள் பூக்குழி இறங்கி நேராக அம்மாவை தரிசனம் செய்துவிட்டு தொடர்ந்து ஐயப்பன் மணிமண்டபத்தில் சென்று அப்புறம் வருமாறு வேண்டுகிறோம். பூக்குழி இறங்கும் ஐயப்பமார்கள் நீர்க்குமரி பூக்குழி இறங்கும் ஐயப்பமார்கள் பூக்குழி இறங்கும் சாமிமார்கள் பூக்குழி இறங்கி நேராக அம்மனை தரிசனம் செய்துவிட்டு மணிமண்டபத்தை தரிசனம் செய்துவிட்டு இருக்குமாறு வேண்டுகிறோம். தயவு செய்து இறங்கும் பக்திமார்கள் வரிசையாக நிற்குமாறு வேண்டுகிறோம். தயவு செய்து வரிசையாக இருங்க. குருசாமியில கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. குருசாமியில விட்டு கொஞ்சம் ஒரு அடி தள்ளி நில்லுங்க. குருசாமி எல்லாம் உட்கார்ந்து சுவாமியில அவங்க பணி சரியா செஞ்சுட்டு போயிருக்காங்க. நீங்க உட்கார்ந்து முடிச்சாதான் நல்லா இருக்கும். பூக்குழி இறங்கும் சுவாமிமார்கள் வரிசையாக நிற்குமாறு வேண்டுகிறோம். குருசாமிகளுக்கும் குருக்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் பொறுமையாக நிதானமாக இறங்கி அம்மனை ஐயனின் அருள் பெறுமாறு வேண்டுகிறோம். நெருங்கி வந்தா உட்கார்ந்து கேட்கலாம். சொல்லலாம் உட்கார்ந்து பாருங்க, நல்லா பாருங்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் எடுத்துவாங்க சாமி. கோவிலில் காப்பாற்ற முன்னால் அதே மாதிரி இருபுறமும் வழிபட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் குறுக்கே செல்ல வேண்டாம். பார்வையாளர்கள் பக்த கோடிகள் சுவாமிமார்கள் பூக்குழி இறங்கி வரும்போது ஒளியாருவாங்க. குறுக்க கூட தயவு செய்து யாரும் வந்துடாங்க. காலையில் தொட்டு கும்பிடுமாறு நினைச்சுறாங்க. மொத்தமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகையால் இறங்கி வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு நீங்கள் இருந்ததாக குறுக்கு நெடுவில் செல்ல வேண்டாம் என்று தாழ்மை பண்ணுகிறோம். குருசாமிகளுக்கு வழிவிட்டு பொறுமையுடன் வரிசையாக நிற்குமாறு வேண்டுகிறோம். கண்கொள்ளா காட்சியாக காளியப்பனின் அருளால் ஐயப்பனின் அருளால் ஏழு தெய்வங்களால் வரிசை நிற்க இடமில்லை. இது புத்திரபலி செய்த புண்ணியம் பெரும் பாக்கியம். அந்த முன்னோர்களுக்கும் இந்த ஏழு தெய்வங்களுக்கும் நாம் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக நன்றியும் மகியும் அன்பும் செலுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த கண்கொள்ளா காட்சியை காண கண்கள் கொடி மக்காது. சாமி நல்லா கேள்வி நல்லா ஃப்ரீயா இருங்க. 2 வருஷம் கூட இல்லைங்க. 2 வருஷம் கூட இல்லைங்க. ஒரு புருஷன் இருக்கட்டும். 2 வருஷம் கூட இல்லைங்க. ஒண்ணு தப்பா ஊரால அப்ப போறோம். 2 வருஷம் கூட இல்லைங்க. ஏழை நல்லா ஃப்ரீயா இருங்க. ஃப்ரீயா இருந்தா தள்ளி நில்லுங்க. ஃப்ரீயா தள்ளி நில்லுங்க. ஃப்ரீயா தள்ளி நில்லுங்க. சாமி இறங்கி வரும் சாமிமார்களுக்கு கூட்டம் எழுதுமாறு தயவு செய்து யாரும் போயிடாதீங்க. பக்தியின் மீதியா ஆயுதத்தின் மீதியா குழந்தைகளோ மற்ற யாரையும் குறுக்க போக விடாதீங்க. அம்மனில் எதிரொலிக்கட்டும், ஆரியங்காவில் எதிரொலிக்கட்டும். எங்க சொல்லுங்க சுவாமியே. உட்காருங்க சாமிகளா. சாமி கொஞ்சம் உட்காருங்க. கண்ணுங்களா கெஞ்சி கிடைக்கிற லேசா உட்காருங்க. கூட்டம் அதிகமா அதுல சொல்றல கெஞ்சி கிடைக்கிற அப்படியே உட்காருங்க. குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு உட்கார விடுங்க. ஆண்கள் அப்படியே பின்னாடி போங்க.
குழந்தைகளுக்கு பார்த்து நில்லுங்க. இன்னொரு 15 நிமிஷம் இருக்கு. தயவுசெய்து உட்காருங்க. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. தயவுசெய்து உட்காருங்க. சாய்மார்கள் தயவுசெய்து உட்காருங்க. 10 நிமிடங்களில் இப்பொழுது நமது குருசாமி ஐயா அவர்கள் இறங்க காத்திருக்கிறார். குருசாமி மட்டுமல்லாமல் அனைத்து ஐயப்பமார்களும் நமது ஊரும் இந்த உலகமும் செல்வ செழிப்போடு சீரான வாழ்க்கையோடு வாழ எல்லாம் வல்ல 7 தெய்வங்களையும் ஐயப்பனையும் கலியுக வரதன் அன்னதான பிரபு மாளிகபுரத்து அம்மனின் ஆசியோடு வாபரின் தோழக கருப்பணசாமியின் துணையோடு இதோ இன்னும் சரியாக 10 நிமிடங்களில் அரங்கேற உள்ளது. மனதார வேண்டுகிறோம். தயவு செய்து சாமி போட்ட மாலை போட்ட சாமிமார்கள் 2 வருஷம் கூட நீங்க ஒன்றும் தப்பு இல்லை. மப்டி சாமியில கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க. மப்டி சாமியில கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க. போச்சுக்காம வாங்க. கண்ணுங்களா பின்னாடி நிக்கிறவங்க முயற்சி சொல்ல பிள்ளைங்க மேல விழுந்துடாதீங்க. அதனால உட்கார சொல்றேன் நான். சாமிமார்கள் மட்டும் நிக்கிற கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மாலை போட்ட இறங்குற சாமி மட்டும் கொஞ்சம் வழி தனியா நில்லுங்க. தனியா காட்டுங்க. மத்தவங்க தனியா போங்க. கண்ணுங்களா கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. உட்கார்ந்து பாருங்க. இந்த செய்தியாக 7 நிமிடங்களில் குருசாமி கணேசன் ஐயா அவர்கள் இறங்குகிறார். அதை தொடர்ந்து சண்முகம் சாமி, தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள். இப்பொழுது கருப்பணசாமியின் ஆசியுடன் அருளுடன் இப்பொழுது அரங்கேறுகிறது. சாமிமார்களே இறங்கும் போது பெண்கள் நல்ல குழவை போடலாம், ஆண்கள் சரணமையப்ப சொல்லலாம். நமது மண் நல்ல குழவை போடலாம். உங்க குழவை சத்தம் வந்து அந்த சபரிமலை எதிரொலிக்கணும். நம்ம சாதாரண ஆத்தா காளியம்மா பகவதி அம்மா முத்தாலம்மா ஆத்தா இறங்கணும். கருப்பணசாமி இறங்கணும். இறங்கி இந்த ஊருக்கு நல்லது செய்யணும். உங்க குழவை சத்தம் இந்த ஊர்ல மட்டுமில்ல 8 திக்கும் திசையெங்கும் பரவட்டும் ஒளிக்கட்டும் குழவை சத்தம். தாய்மலை எங்க போடுங்க சாமியே, ஓம் சாமியே, கலியுக வரதனே, அன்னதான பிரபுவே, ஆரியங்க வையாவே, தென்குலநாதனே, இளையாத அரசனே, பந்தள ராஜனே, மாபரின் தோழனே, ஓம் சாமியே. இன்னும் ஒரு சில நொடிகளில் இப்பொழுது பூக்கொழி குருசாமி கணேசன் ஐயா இறங்குறாரு. அதை தொடர்ந்து சண்முகம் சாமி இறங்குறாங்க. அதை தொடர்ந்து ஐயப்பா பக்தர்கள் இறங்குறாங்க. உணர்ச்சி வசப்படாமல் குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கங்க. எல்லாம் அமர்ந்து பாருங்க, பாதுகாப்பா இருங்க. சாமியில அப்படியே அமர்ந்து தயவுசெய்து அப்படியே அமருங்க. அங்க நிக்கிறவங்க பார்த்து பாதுகாப்பா நில்லுங்க. நல்ல குழவு சத்தம் போடலாமே, நல்ல மனசார வேண்டுங்க. நம்ம தாய்மார்கள் அதிகமே போடுங்க குழந்தைய. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சுவாமியே சரணமையப்பா, வாபரன் தோழனே சரணமையப்பா. கொடுப்பா.